ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இன்றைக்கி ஜூன் 27 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜூன் 27 பிடிஎஃப் லிங்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. ஃபஸ்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா 75th விக்டரி டே பரேட் ஆஃப் வேர்ல்டு வார் 2. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா ரஷ்யா மாஸ்கோவில் தான் நடந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து யார் கலந்துக்கிட்டதுன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இவர் தான் கலந்துக்கிட்டாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னென்னா இந்த கீழே இருக்கிறது தான், அதாவது இந்தியன் மிலிட்ரி கண்டிஜென்ட்டு அதிலிருந்து யார் கலந்துக்கிட்டதுன்னா இந்த சீக் லைட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் இவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த விக்டரி டே பரேடு அப்புறம் ஆர்மி டே பரேடு இதெல்லாம் வந்து வேறு கண்ட்ரீஸில் நடக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம இந்தியாவிலேருந்து யார் கலந்துக்கிட்டாங்க, எந்த மிலிட்ரி கண்டிஜென்ட் கலந்துக்கிட்டாங்கன்றதை கேட்டுருவாங்க. ஸோ இந்த வேர்ல்டு வார் 2 விக்டரி டே பரேடு ரஷ்யாவில் நடந்துச்சு. இதுக்கு யார் கலந்துக்கிட்டதுன்னா நம்ம சீக் லைட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் இவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் இது. நெக்ஸ்ட்டு ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது நோட்டு, அதாவது ரஷ்யா தான் இதை வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃப்ளைட் ஆஃப் பக்டா ஸ்டெல்த் பாமர். ஸோ இந்த பக்டா ஸ்டெல்த் பாமர்ன்றது ஒரு ஃப்ளைட் தான். ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட்டோட டெக்னாலஜி எப்படின்னா இது வந்து எனிமியோட ஐஸ்க்கு வந்து இன்விசிபிளாக தெரியும், சரிங்களா? ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இந்த ஃப்ளைட்டில் இருக்குது. அது ரஷ்யா தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த கீழே இருக்க S400 லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ரஷ்யாட்டிருந்து இந்தியா வாங்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ அப்புறம் இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், ஹாவுக் பிளைன்ஸ்னு சொல்லி ஹாவுக் பிளைன்ஸ் இந்த பிளைன் ஒன்று வாங்க போகிறாங்க இந்தியா. யார்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்கன்னா யூகே இருக்காங்க தெரியுமா, யுனைடெட் கிங்டம், அவங்கள்ட்ட இந்தியா வாங்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ கேம்பெயின் இது ஒன்று நடந்திருக்கு, நேவிகேட்டிங் தி நியூ நார்மல்னு சொல்லி. இதை யார் நடத்துனதுன்னா நித்தி ஆயோக் தான் நடத்தியிருக்காங்க. நேவிகேட்டிங் தி நியூ நார்மல்ன்றது கேட்டால் போட்டுருங்க. ஸோ யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுன்னா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸு, அப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த அசோகா யூனிவர்சிட்டியோட சென்டர் ஃபார் சோசியல் பிஹேவியரல் சேஞ்ச், சரிங்களா, அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரும் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டும் இவங்க 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா இது எப்படி கேட்பாங்கன்னா நித்தி ஆயோக் தான் நடத்துனாங்க இந்த கேம்பெயின், யார் கூடன்னு கேட்பாங்க. ஸோ இந்த பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்கள ஆப்ஷனில் வச்சுருவாங்க. ஸோ பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு நித்தி ஆயோக் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னா இன்னொரு நியூஸ் சொல்கிறேன், இந்த பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்க தான் இந்த பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், அதாவது WHO இருக்குது தெரியுமா, WHOட லார்ஜஸ்ட் ஃபண்டு கொடுக்குறது வந்து இவங்க தான், பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் யாருன்னா ஹர்ஷ்வர்தன், உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னா ஸ்மிருதி இரானி, சரிங்களா, ஸ்மிருதி இரானி அவங்க தான். நெக்ஸ்ட்டு NGT நேஷ்னல் க்ளீன் ட்ரிபியூனல் இவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த அசாம் கேஸ் லீக் நடந்துச்சு தெரியுமா, இந்த அசாம் பக்ஜைன் ஆயில் வெல் ஃபயர் நடந்துச்சு, இந்த டிசாஸ்டர் ஒன்று நடந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி NGT வந்து கமிட்டி போட்டிருக்காங்க. அது ஹெட் யாருன்னா ஜஸ்டிஸ் பிபி கடக்கி இவர் தான், சரிங்களா, நேம் பார்த்துங்க, ஜஸ்டிஸ் பிபி கடக்கி. ஸோ கீழே இருக்குது தெரியுமா நோட்டு, இது ஆல்ரெடி போட்டாங்க. என்னென்னா பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணாங்க இந்த கமிட்டி, 3 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி. அதுக்கு தான் அந்த பக்ஜைன் ஆயில் வெல் ஃபயர் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக. அது யாருன்னா அந்த SCL தாஸ், சுபாஷ் சந்திர லால் தாஸ் அவர், அப்புறம் BC போரா, அப்புறம் TK செங்குப்தா, இவங்க மூணு பேர்த்தையும் போட்டாங்க, சரிங்களா. ஸோ இது ஹெட் யார் இருந்தாருன்னா அந்த SCL தாஸ் இவர் தான் வந்து மெயினாக ஹெட்டாக இருந்தார். நெக்ஸ்ட்டு ஸோ ஆக்சுவலாக இன்னொன்று சொல்கிறேன், இந்த NGT இருக்காங்க தெரியுமா, நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், இவங்க வந்து ஒரு ரிவருக்கு வந்து ஃபைன் போட்டாங்க, சரிங்களா. பெங்களூரில் இருக்க ரிவருக்கு, சரிங்களா, பெங்களூர் கர்நாடகாவில் இருக்க ஒரு ரிவர், அந்த ரிவர் ஞாபகம் இருக்கா என்னென்னு? ஸோ அந்த ரிவர் நேம் என்னென்னா கிதி கனஹல்லின்னு சொல்லி, KITHI கிதி கன GANA, சரிங்களா, கிதி கன ஹல்லின்னு சொல்லி HALLI, சரிங்களா, HALLI. இந்த கிதி கனஹல்லி இந்த ரிவருக்கு பொல்யூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டாங்க, சரிங்களா. இது கர்நாடகா பெங்களூரில் இருக்குது. NGT தான் ஃபைன் போட்டாங்க. எவ்வளோ போட்டாங்க? 10 lakhs போட்டாங்க, சரிங்களா, 10 lakhs ஃபைன் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது ஆன்டி டொர்பேடோ டிகே சிஸ்டம், இது வந்து இதோட நேம் என்னென்னா மாரிச்சு. இதை வந்து இந்தியன் நேவி புதுசாக இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா இந்த டெக்னாலஜி, இந்த மாரிச் மூலிமா நம்ம வந்து எனிமீஸ் வந்தாங்கன்னா அவங்கள டிடெக்ட் பண்ணுறதுக்கும் லொக்கேட் பண்ணுறதுக்கும் இது புது டெக்னாலஜி ஒன்று இந்தியன் நேவி இன்டெக்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த டெக்னாலஜி யார் ரிலீஸ் பண்ணதுன்னு கேட்பாங்க, இந்தியன் நேவின்னு போட்டுருங்க, சரிங்களா. மாரிச் புது டெக்னாலஜி இந்தியன் நேவி. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா நோட்டு, ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸு நோட்டு, நல்லா கவனிங்க. இது எல்லாமே டிஃபென்ஸ் ரிலேட்டட் தான், சரிங்களா. ஸோ டீப் சப்மர்ஜன்ஸ் ரெஸ்கியூ வெஹிக்கிள் DSRV ஃபுல் ஃபார்மு. இதை வந்து
புதுசாக கமிஷன் பண்ணாங்க எங்கன்னா விசாகப்பட்டினத்தில். இந்தியன் நேவி தான் இதை கமிஷன் பண்ணாங்க. ஸோ கீழே இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்பு கனக்லட்டா பாரு இதோட நேமு. இதை வந்து யார் உருவாக்குனதுனா டெவலப் பண்ணது யாருன்னா GRSE, கார்டன் ரீச்சர்ஸ் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ். சரிங்களா, கார்டன் ரீச்சர்ஸ் ஷிப் இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் LTD. இது வந்து கொல்கத்தாவில் இருக்குது, அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. கீழே இந்த INLCU L57 இது என்னென்னா 103 லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி. சரிங்களா, இது ஒரு வார்ஷிப் தான். ஸோ இதை வந்து போர்ட் பிளேயரில் கமிஷன் பண்ணாங்க. இதை உருவாக்குனதும் இந்த GRSE தான். கீழே இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்பு சாச்சட்டும் இன்டர்செப்டர் போட் C450 அண்ட் C451 ரெண்டையும் வந்து கோவாவில் கமிஷன் பண்ணாங்க. ஸோ இந்த நாலுமே ரொம்ப முக்கியம், எதுனாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆனுவல் பேங்கிங் ஸ்டாட்டிக்ஸ் 2019 ரிப்போர்ட் பை நேஷனல் பேங்க். அதாவது சுவிட்சர் பேங்க், அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்க பேங்க் இருக்குது தெரியுமா, சுஸ் பேங்க்கு. அதில் ஹையஸ்ட் மானிட்டரி டெபாசிட் யார் பண்ணியிருக்கான்னு சொல்லி, எந்த கண்ட்ரி அதிகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு UK, சரிங்களா, செகண்ட் USA, தேர்டு வெஸ்ட் இண்டீஸு. நம்ம இந்தியா வந்து 77th ரேங்க்கு. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு UK, செகண்ட் US, நம்ம இந்தியா 77th ரேங்க்கு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அதாவது பிராண்ட் ஃபினான்ஸ் இந்தியா இருக்காங்க தெரியுமா, பிராண்ட் ஃபினான்ஸ் இந்தியா இவங்க வந்து இந்தியாவில் டாப் 100 வேல்யூடு பிராண்ட்ஸ் விட்டாங்க கம்பெனி. சரிங்களா, வேல்யூடு பிராண்ட்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது இந்தியா லெவலில் யார் வந்தாங்கன்னா டாடா குரூப்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் வந்தாங்க. டாடா குரூப்ஸ் ஃபஸ்ட்டு வந்தாங்க இந்தியா லெவலில். இவங்க குளோபலி வந்து 85th ரேங்க்கு. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொன்று என்னென்னா, குளோபலி யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா அமேசான் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அமேசான். சரிங்களா, அமேசான் தான் குளோபலி ஃபஸ்ட்டு. நம்ம டாட்டா வந்து குளோபலி 85th ரேங்க்கு, பட் இந்தியாவில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு டாட்டா குரூப்ஸு. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்தியாஸ் 100 பெஸ்ட் கம்பெனிஸ் டு ஒர்க் ஃபார். அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அந்த கம்பெனிலன்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. யாருன்னா கிரேட் பிளேஸ் டு ஒர்க் அவங்க தான் விட்டுருக்காங்க. GPTW இன்ஸ்டிடியூட்டும் தி எக்கனாமிக் டைம்ஸ் 2 பேரும் சேர்ந்து விட்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எதுனா தி இண்டியூட் இந்தியா. சரிங்களா, இந்த கம்பெனி தான் இண்டியூட் இந்தியா ஃபஸ்ட்டு. செகண்டு DHL லிமிடெட், இவங்க இந்த கம்பெனி தான் செகண்டு. தேர்ட் எதுனா நம்ம பேங்க் ஒன்று வந்திருக்கு, உஜ்வைன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது வந்து பெங்களூர் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். சரிங்களா, பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது உஜ்வைன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. ஸோ பேங்க் வந்திருக்கு தேர்ட் பிளேஸ்க்கு, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரே ஒரு இன்சூரன்ஸ் தான் வந்திருக்கு டாப் 100லேயே, என்னென்னா இந்த மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். இது டெல்லியில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ், நியூ டெல்லி. சரிங்களா, ஹெட் குவார்ட்டர்ஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட்டு அட் ஒன் கிளிக், இது ஒரு ஸ்கீம். ஆக்சுவலாக என்னென்னா ஆன்லைன் கேஷ் எய்ட்ஸ் இனிஷியேட்டிவ், குஜராத் கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எதுக்காகனா இது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் மாதிரி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கும் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்குலாம் ஹெல்ப் கொடுக்குறதுக்காண்டி. சரிங்களா, ஃபினான்ஷியல் ஹெல்ப்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அட் ஒன் கிளிக்னா குஜராத் கவர்மெண்ட்டு, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா குஜராத் ஆல்ரெடி நியூஸ் தான், குஜராத் ரிலேட்டட் நியூஸு. அதாவது குஜராத்தோட எக்கனாமிக் பாலிசியை ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக புதுசாக கமிட்டிக்கு ஹெட் ஒருத்தவரை போட்டாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஹெட்டு இவர் இந்த ஹேஸ்முக் அதியா. இவர் வந்து ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, இந்தியன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் ஹேஸ்முக் அதியா. இவரை போட்டாங்க ஹெட் அந்த கமிட்டிக்கு. கீழே இந்த சவுனி யோஜனா இருக்குது தெரியுமா, இந்த யோஜனா வந்து என்னென்னா சௌராஷ்டிரா நர்மதா அவதாரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு. சரிங்களா, இது வந்து ரிவர் ப்ராஜெக்ட்டு. சவுனி யோஜனா குஜராத், இதுவும் குஜராத் தான், போட்டுருங்க. சரிங்களா, ஸோ அப்புறம் இன்னொரு என்னென்னா, இதே மாதிரி இந்த குஜராத் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களா, இந்த கமிட்டி மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபிஸ்கல் பாலிசி. சரிங்களா, ஃபிஸ்கல் பாலிசியை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஹெட்டு போட்டாங்க. அதுக்கு யாருன்னா RBI கவர்னர் இருக்கார் தெரியுமா, RBI கவர்னர் ரங்கராஜன் இருக்கார் தெரியுமா, தெரியும் நினைக்கிற எல்லாருக்கும், ரங்கராஜன். சரிங்களா, ரங்கராஜன் இவர் தான் அந்த கமிட்டி ஹெட்டாக போட்டாங்க தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து இந்த சைவ் ஆயில் அண்டு கேஸ் ப்ராஜெக்ட்டு. இது வந்து மியான்மர் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து யார் வந்து டெவலப் பண்ணி கொடுக்க போகிறான்னா ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் விடேஸ் லிமிடெட், அவங்க தான் வந்து டெவலப் பண்ணி கொடுக்க போகிறாங்க மியான்மருக்கு. சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா, அந்த அமௌண்ட் எவ்வளோனா, அந்த ப்ராஜெக்டோட அமௌண்ட்டு $121.27 மில்லியன் ஆர் 909 crore. சரிங்களா, இதை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ONGC விடேஸ் லிமிடெட் அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ கேட்பாங்க, இந்த ஸ்வே ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா மியான்மரில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த இது இருக்குது தெரியுமா, நோட்டு ஆல்ரெடி வந்து இந்தியா பண்ண போகிறாங்க. அதாவது மாலி, ரிபப்ளிக் ஆஃப் மாலி இருக்குது தெரியுமா, இதுக்கு வந்து NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இவங்க வந்து ஒரு சோலார் பார்க்கு 500 மெகாவாட்டுக்கு டெவலப் பண்ணி கொடுக்க போகிறாங்க மாலி கவர்மெண்ட்டுக்கு. ரிபப்ளிக் ஆஃப் மாலி, இதோட கேபிட்டல் என்ன, பாமாக்கு. சரிங்களா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பாமாக்கோ.
கரன்சி என்னென்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஃப்ராங்க் சரிங்களா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஃப்ராங்க் தான் கரன்சி, மறந்துடாதீங்க, எதுனாலும் கேட்பாங்க. அப்புறம் அதே மாதிரி கீழே இந்தியா டு நேபாள், இவங்க வந்து இந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டி இந்த பசுபதிநாத் டெம்பிளில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்தியா வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்னா 2.33 crore ஆர் நேபாளி ரூபி 37.23 million சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ ரீசர்ச் சென்டர், இது வந்து என்னென்னா இந்த ப்ராடக்ட் அப்ளிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் நியூ டெக்னாலஜி பற்றி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் செட்டப் பண்ணியிருக்காங்க. எங்கேனா பிரதீபா ஒடிசாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது எது கீழே செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவங்களுக்கு தான் செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த PADC ரீசர்ச் சென்டர் சரிங்களா. ஸோ இந்த பிரதீபா போர்ட் இருக்குது தெரியுமா, பிரதீபா போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பிரதீப் போர்ட்டு சரிங்களா. இந்த போர்ட்டும் ஒடிசாவில் தான் இருக்குது, மறந்துடாதீங்க. இது ஸ்டாட்டிக்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இவங்க வந்து IN ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ என்டிட்டி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா, அதாவது வந்து இந்த சேட்டிலைட் ராக்கெட்ஸ் அண்ட் கமர்ஷியல் லான்ச் சர்வீசஸ் இந்த பிஸ்னஸ் எல்லாம் ரெகுலேட் அண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி புதுசாக வந்து ISRO உருவாக்கியிருக்காங்க இந்த IN ஸ்பேஸ்ன்னு சொல்லி. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்குங்க, என்னென்னா இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தாரேஷன் சென்டர் சரிங்களா. இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தாரேஷன் சென்டரு யார் உருவாக்குனா ISRO, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் நியூஸு, நல்லா கவனிங்க, ஒரு நியூஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஐஐடியில். இந்த IIT மெட்ராஸும் ஜெர்மனியில் இருக்க ரீசர்ச்சஸும் 2 பேரும் சேர்ந்து என்ன கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா க்ரீன் எனர்ஜி சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிக்க போகிறாங்க. என்னென்னா ஆக்சுவலாக என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி க்ரீன் ஹைட்ரஜன் இது கண்டுபிடிக்க போகிறாங்க, ஃபியூவல் மாதிரி இது சரிங்களா. அதாவது இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் க்ரீன் ஹைட்ரஜன். யார் கண்டுபிடிக்க போனால் IIT மெட்ராஸும் ஜெர்மன் 2 பேரும் சேர்ந்து சரிங்களா. ஸோ இது வந்து எந்த ப்ராஜெக்ட் கீழே கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு சரிங்களா. அந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்க இந்த இனிஷியேட்டிவ் ஸ்பார்க்குன்ற இனிஷியேட்டிவ் கீழே தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. 2 பேர் MOU சைன் பண்ணி இந்த இனிஷியேட்டிவும் கேட்பாங்க, இது வந்து யாரோட இனிஷியேட்டிவ்னு சொல்லி, எந்த மினிஸ்ட்ரின்னு சொல்லி, HRD மினிஸ்ட்ரின்னு போட்டுருங்க. ஸோ நம்ம ரமேஷ் பொக்ரியால் அவர் தான் HRD மினிஸ்ட்ரி சரிங்களா. ரமேஷ் பொக்ரியால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மறந்துடாதீங்க. அப்புறம் கீழே பார்த்துக்குங்க, இந்த ஸ்பார்க்கோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் கோலாபரேஷன், அதுதான் இது கேட்டாலும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே, இது வந்து உத்தரப்பிரதேசில் தான் புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ இதுக்கு அமௌண்ட் எவ்வளோனா 1500 crore சரிங்களா. இந்த 1500 crore 1000 crore பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து வாங்குறாங்க, 500 crore சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேட்டுருவாங்க முக்கியமாக. அதாவது இந்த மாதிரி புதுசாக கட்டுற ஹைவே இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க தெரியுமா, இதெல்லாம் எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. கசிப்பூர்லேருந்து லக்னோ 2மே வந்து யூபியில் தான் இருக்குது சரிங்களா. அதை தான் கனெக்ட் பண்ணுது, ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. பூர்வாஞ்சல்லாம் யூபி. நெக்ஸ்ட்டு இது வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸு சரிங்களா. யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மல்டி பேங்க் மாடல், அதுதான் UPI மல்டி பேங்க் மாடலு. ஸோ இது என்னென்னா இந்த ஃபோன்பே வந்து ICICI பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் வச்சு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்னென்னா யூசர்ஸ் கேன் கிரியேட் மல்டிபிள் UPI ID சரிங்களா. மல்டிபிள் UPI ID கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரே அக்கௌண்ட்டில் சரிங்களா. அந்த UPI ID ICICI பேங்க் அட் IBL அண்ட் எஸ் பேங்க் அட் OIBL இவங்க 2 பேர்த்துக்கும் கீழே கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. 2 பேங்க் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ இது கீழே பாருங்கள், ஃபோன்பே இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா எஸ் பேங்க் தான் ஃபஸ்ட்டு இந்த பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தாங்க சரிங்களா. இப்போ ரீசெண்டாக இந்த 2020 ஃபெப்ரவரியில் இருந்து ICICI பேங்க் தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க எஸ் பேங்க்கை பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடராக சரிங்களா. ஃபோன்பேக்கு இப்போ ICICI பேங்க் தான் இந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ கீழே பார்த்துங்க, இந்த ஃபோன்பே இருக்குது தெரியுமா, இது வந்து ஃப்ளிப்கார்ட் தான் ஃபுல்லாக ஓன் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ ஃபோன்பேக்கு புதுசாக அம்பாசிடர் போட்டாங்க சரிங்களா 2020. ஆல்ரெடி அமீர் கான் இருந்தார் சரிங்களா. அமீர் கான் இருக்கார் தெரியுமா, அவர் தான் ஆல்ரெடி இருந்தார். இப்போ யார் புதுசாக போட்டாங்கன்னா அலியா பட் இருக்காங்க தெரியுமா, ஆக்டரு, ஹிந்தி ஆக்டரு ஆலியா பட்டு சரிங்களா. இவங்கள தான் புதுசாக போட்டாங்க, 2 பேருமே இருக்காங்க இப்போ அம்பாசிடரா. நெக்ஸ்ட்டு ஸோ இது ஒரு போயம், நல்லா கவனிங்க, யோகினி போயம்ஸ் லவ் அண்ட் லைஃப் சரிங்களா. இந்த போயம் யார் எழுதுனா, நோட்டட் போயட் டாக்டர் அத்தியாசா தாஸ், இவர் தான் எழுதினார், மறந்துடாங்க, அத்தியாசா தாஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாங்ஸு சரிங்களா. என்னென்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் பற்றி தான் எல்லாமே எழுதினாங்க. யுனைடெட் வி ஃபைட்னா இது வந்து யார் ரிட்டன் அண்ட் கம்போஸ் பண்ணதுன்னா இந்த ஜோய் அல்வேரிஸ், இவங்க தான் கம்போஸ் பண்ணாங்க. இது வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன், இவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா. ICCR கீழே பாருங்கள், சாங் ஹம் ஹர் நஹி மனேகி சரிங்களா. ஹம் ஹர் நஹி மனேகி இது யார் வந்து எழுதுனதுன்னா AR ரகுமான், அவர் தான் கம்போஸ் பண்ணார். பிரசன்ட் ஜோஷி தான் வந்து லிரிக்ஸ் எழுதினார். இது ரொம்ப முக்கியம், HDFC பேங்க் தான் ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா. கீழே பாருங்கள், இது என்னென்னா முஸ்கரேகா
இந்தியா. இந்த சாங் யார் எழுதுனதுன்னா விஷால் மிஸ்ரா, இவர் தான் கம்போஸ் பண்ணார். லிரிக்ஸ் எழுதுனது இந்த கௌசால் கிஷோர். ரொம்ப ரொம்ப முக்கியமான சாங்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு யோஜனா, என்னென்னா கோதன் நியாயி யோஜனா, சத்தீஸ்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோதன் நியாயி யோஜனா. ஸோ இதுக்கான ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக, அதாவது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக அந்த ஸ்டேட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தீஸ்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னைக்குன்னா இந்த ஹரிலி ஃபெஸ்டிவல், இது வந்து ஒரு அக்ரேரியன் ஃபெஸ்டிவல், அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல் தான் இந்த ஹரிலி ஃபெஸ்டிவல். இதுவும் சத்தீஸ்கர் தான். ஸ்டார்டிங்கில் கேட்டால் போட்டுருங்க, ஹரிலி ஃபெஸ்டிவல்னா சத்தீஸ்கர், சரிங்களா? அன்னைக்கு தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபெஸ்டிவல் இருக்குது, என்னென்னா இந்த பாருங்கள், இந்த நோட்டில் இருக்குது தெரியுமா, இந்த நுக்வாய் ஃபெஸ்டிவல். இது ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல் தான். இது ஒடிசா கொண்டாடுவாங்க இந்த நுக்வாய் ஃபெஸ்டிவல், சரிங்களா? கீழே இந்த அடாசா கோல் மெயின், இது வந்து ஸ்டார்டிங்கில் கேட்பாங்க. அடாசா கோல் மெயின் எங்கன்னா புதுசாக நாக்பூர் மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த சாஹி லிச்சி அண்டு ஜர்டாலு மேங்கோ, இது பீகார் மேங்கோ, ஃபேமஸான 2 ஃப்ரூட்டு, சரிங்களா? இந்த ஃப்ரூட்டு இந்த மேங்கோவும் இது எதுக்காகனா பீகாரும் இந்தியன் போஸ்ட் இருக்காங்க தெரியுமா, இந்தியா போஸ்ட் 2 பேர் வந்து இதை செல் பண்ணுறதுக்காண்டி எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காண்டி சைன் பண்ணியிருக்காங்க இந்தியா போஸ்ட் கூட, பீகார், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா டே ஜூன் 27 வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே கொண்டாடுறாங்க. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டே ஜூன் 27. தீம் பார்த்துங்க, எம்எஸ்எம்இஸ் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர் டு சொசைட்டியல் நீட்ஸு. எம்எஸ்எம்இ ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் டு சொசைட்டியல் நீட்ஸு. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லிஃப்டர், இவர் தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே, இந்த சஞ்சிதா சன்னு. இவங்க வந்து வெயிட் லிஃப்டிங்கு. ஸோ இவங்க வந்து டோப்பிங் சார்ஜில் ரீசெண்டாக இன்க்ளூட் ஆகிருந்தாங்க, சரிங்களா? சார்ஜ் பண்ணியிருந்தாங்க டோப்பிங் சார்ஜ் சொல்லி, அதை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு திரும்ப இந்த 2018 அவங்களுக்கு கொடுத்த அர்ஜுனா அவார்டை திரும்ப கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? இது வந்து அவங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ டோப்பிங் சார்ஜ்னால கொடுக்காம இருந்தாங்க. இப்போ அர்ஜுனா அவார்டுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த தமிழ்நாடு, இது வந்து என்னென்னா நியூ பயோகேஸ் பிளான்ட் ஒன்று நாமக்கல்லில் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெட்ரோலியம் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணார், சரிங்களா? விர்ச்சுவலி. கீழே பாருங்கள், ஆந்திரா அப்ளோ டயர்ஸ் 2 பேர் வந்து நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சிட்டூரில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த அப்ளோ டயர்ஸும் ஆந்திராவும். கீழேருந்து சீரோ ஜர்வே, இது வந்து டெல்லி தான் விட்டாங்க, டெல்லி கவர்மெண்ட்டு. நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணி, அதாவது இந்த கோவிட் பற்றி வந்து இது எடுக்கிறக்காண்டி ரிஜிஸ்டர், கோவிட் பற்றி சர்வே எடுக்கிறக்காண்டி தான் இது, சரிங்களா? சீரோ ஜர்வே. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசாக தமிழ்நாடுக்கு 4125 crore வந்து கொடுத்தாங்க. எதுக்காகனா ரெஜுவினேட்டிங் தி ஸ்மால் மீடியம் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் செக்டாரை புதுசாக ரெஜுவினேட் பண்ணுறதுக்காண்டி ஒதுக்குனாங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசாக அமௌண்ட் கொடுத்தாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு, அதாவது ஃபார் ரெஜுவினேட்டிங் தி ஸ்மால் அண்ட் மீடியம் டைனி செக்டாரை ரெஜுவினேட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்தாங்க. அது எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கீழே பாருங்கள், நாசா வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர் பில்டிங் இருக்குது தெரியுமா, அது வாஷிங்டனில் தான் இருக்குது. அந்த பில்டிங்கை வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மேரி டபிள்யூ ஜாக்சன்னு சொல்லி. இந்த மேரி டபிள்யூ ஜாக்சன் இருக்காங்க தெரியுமா, இவங்க யாருன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கன் பிளாக் விமன் இன்ஜினியர், சரிங்களா? ஃபஸ்ட்டு அமெரிக்கனோட பிளாக் விமன் இன்ஜினியர் இந்த நாசாவில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் அந்த மேரி டபிள்யூ ஜாக்சன். கீழே பாருங்கள், இது வந்து இந்த முக்கியமான ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. CGSSDனா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் சப்பார்டினேட் டெப்ட். இது வந்து எம்எஸ்எம்இக்காக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க எம்எஸ்எம்இக்கு. ஸோ ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. கீழே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க என்னென்னா இந்த ஆக்ட் ஆசிலேட்டர் இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, கொரோனாவை பற்றி தான், சரிங்களா? இதுக்கோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, ஆக்டுக்கு அக்சஸ் டு COVID-19 டூல்ஸு. யாருன்னா WHO ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள், என்னென்னா லிவர்பூல், இவங்க தான் ஃபஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க இந்த வருஷம் இப்போ நடந்த இந்த இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் டைட்டில், சரிங்களா? வின்னர் இவங்க தான், லிவர்பூல், இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் டைட்டில். ஸோ அப்புறம் கீழே இருக்கிறது பாருங்கள், கீழே என்னென்னா அந்த அர்ஜென்டினாக்காரர் ஒரு ஃபுட்பால் பிளேயரு, இந்த லூக்கா ரொமீரோ, அர்ஜென்டினா ஃபுட்பால் பிளேயரு. இவர் தான் யங்கஸ்ட் லாலிகா பிளேயர் இந்த ஹிஸ்ட்ரி, சரிங்களா? யங்கஸ்ட் பிளேயர், சரிங்களா? லாலிகா ஹிஸ்ட்ரியில். இந்த லாலிகான்றது ஒரு ஸ்பானிஷ் ஃபுட்பால் லீக் தான், சரிங்களா? மறந்துடாதீங்க, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. கீழே இந்த இன்ஸ்டா மோஜோ, இவங்க என்னென்னா இவங்க ஒரு ஃபைன்டெக் கம்பெனி. இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டா கேஷ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி தராங்க எம்எஸ்எம்இக்கு, சரிங்களா? 1 lakh வரைக்கும். கீழே பாருங்கள், அந்த பர்வேஸ் ஜமாஸ் ஜி, இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இவர் யாருன்னா அந்த பர்வேஸ் வந்து வீர் சக்ரா அவார்டி அண்ட் 1971 இந்தியா பாகிஸ்தான் இந்த வார் நடந்துச்சு, அதோட வார் ஹீரோ இவர், ஆர்மி தான், இறந்து போயிட்டார். நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மகா பர்வானா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க டு அட்ராக்ட் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. மகா பர்வானானா மகாராஷ்டிரா போட்டுருங்க,
அப்புறம் அதே மாதிரி இந்த தில்லாரி ஃபாரஸ்ட் இதுவும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அதாவது வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ் ஏரியான்னு இப்போ அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவிச்சாங்கன்னா என்னென்னா அங்கே வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செக்டாரும் அர்பன் பிளானிங் எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில். அதுதான் அந்த தில்லாரி ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் என்னென்னா வினி மகாஜன். இவங்க தான் வந்து இந்த வினி மகாஜன் தான் ஃபஸ்ட்டு விமன் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் பஞ்சாப் ஸ்டேட்டு. இப்போ பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி போட்டிருக்காங்க. அதில் இந்த வினி மகாஜன் தான் இவங்க தான் ஃபஸ்ட்டு விமன், சரிங்களா, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் பஞ்சாப். ஸோ அப்புறம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைபல் விமன் இருக்காங்க தெரியுமா, ஒருத்தவங்க கேரளா போட்டாங்க ஃபஸ்ட்டு ட்ரைபல் விமன் அஸ் அசிஸ்டன்ட் கலெக்டர்னு. கோழிக்கூடு அசிஸ்டன்ட் கலெக்டராக ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைபல் விமன் ஒருத்தவங்களை போட்டாங்க கேரளா கவர்மெண்ட்டு. அவங்க பேர் என்னென்னா ஸ்ரீதன்யா, ஞாபகம் இருக்கா, ஸ்ரீதன்யா சுரேஷ்னு சொல்லி, சரிங்களா, ஸ்ரீதன்யா சுரேஷ் இவங்க பேர். இவங்கள தான் போட்டாங்க கேரளா கவர்மெண்ட்டு. இந்த காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் விட்டுருக்காங்க, சாண்டில்வுட் அண்ட் பேம்பு பிளான்டேஷன் இனிஷியேட்டிவ் விட்டதுன்னா காதி அண்ட் வில்லேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். இது எங்கே விட்டாங்கன்னா நாசிக் இருக்குது தெரியுமா, அங்கே தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இந்த கொல்டம் தெர்மல் பிளான்ட் இது எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேசில் தான் இருக்குது. நியூஸில் வந்துச்சு, சரிங்களா, கொல்டன் தெர்மல் பிளான்ட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஸோ இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா இன்டர்நேஷ்னல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் இருக்குது தெரியுமா, இன்டர்நேஷ்னல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, புத்தஃபெஸ்ட்டில் இருக்குது, மறந்துடாங்க. புத்தஃபெஸ்ட் ஞாபகம் இருக்கா, புத்தஃபெஸ்ட் ஹங்கேரி, அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, சரிங்களா, ஹங்கேரியில் மறந்துடாதீங்க. இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் புத்தஃபெஸ்ட் ஹங்கேரியில் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.